வெல் பிரைஸ் காட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஆல்மோஸ்ட் 12 இந்த காலை வேளையில இன்றைக்கு ரொம்ப முழுமையான ஊழியத்தை செய்து மீண்டும் தேவனுடைய வார்த்தையை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள நான் நிச்சயமாகவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை பேசுவதே என் வாழ்க்கையில மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதே என் வாழ்க்கையில மிகப்பெரிய மகிழ்ச்சி. அதே மாதிரி ஆண்டவர் கொடுத்த உங்களை நான் எப்பவுமே பராமரிக்கவும், உங்களை ஆறுதல் படுத்தவும், தேவனுடைய வார்த்தைக்குள்ள உங்களை வழிநடத்தவுமே எனக்கு மிக ஆயத்தமாக இருக்கிறேன், மிக மகிழ்ச்சியாக கூட இருக்கிறேன். இந்த காலை வேளையில நிச்சயமாக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில பெரிய பெரிய நன்மைகளை கர்த்தர் கொண்டு வருவாராக. நிச்சயமாக இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். ஐசையா 41:15 இவனமாக சொல்லுது, இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையான பற்கள் உள்ள எந்திரமாக்குகிறேன் என்று சொல்லி, அதாவது போராடுறதுக்கு, போர் அடிக்கிறதுக்கு உன்னை மிகப்பெரிய ஒரு பலசாலியாக நான் மாற்றுகிறேன், ஒரு புதிய பலத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். இப்ப இந்த வாழ்க்கையில உங்களுக்கு போராடக்கூடிய சூழ்நிலைகள் ரொம்ப கடினமான மக்களுக்கு மத்தியில உங்க குடும்பத்தை நீங்க நடத்தணும், உங்கள் வாழ்க்கையை நீங்க நடத்தணும். ரொம்ப கண்ணுக்கு தெரியாத தீய சக்திகளால அநேக பிரச்சனைகள். சோ இது எல்லாத்தையும் கூட ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு என்ன செய்ய போறாருன்னு சொன்னா, பெரிய ஆசீர்வாதம், ஒரு நகை அப்படியெல்லாம் இல்ல. ஆண்டவர் இங்க உங்களுக்கு என்ன சொல்ல போறாருன்னா, போராடிக்கிறதுக்கு, போராடுறதுக்கு உன்னை புதுசா ஒரு ஆயுதமாக நான் இன்றிலிருந்து மாத்த போறேன். எத்தனை பேருக்கு புரியுது? அடி வாங்குற ஒரு காரியம் இல்ல, வேதனைப்படுகிற ஒரு காரியம் இல்ல, அடிக்க வருகிறவர்களையும் சரி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய போராட்டங்களுக்கும் சரி, இந்த உலகத்தை சமாளிக்கக்கூடிய காரியங்களுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு இனிலிருந்து ஒரு புதிய கூர்மையான பலத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். சோர்வு அடையாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க. இன்றிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்னென்று சொன்னால், நான் உன்னை போராட்டத்திலிருந்து விடுதலை செய்வேன். ஆண்டவர் சொல்ல, போராட்டத்துக்கு நான் உன்னை தயார் செய்கிறேன், போராட்டத்துக்கு ஏற்ற பலனை நான் உனக்கு கொடுப்பேன், போர் அடிக்கிறதுக்கு பலனை நான் என்ன பண்ணுவேன் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி. நீங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நெல்லெல்லாம் அறுத்து அதை அந்த கதிர்களை அடிக்கும் பொழுது நெல்லு செப்பரேட்டாக பிரியும். அதுதான் போர் அடிக்கிறதுக்கு. அப்போ அந்த மாதிரி ஒரு புதிய பலன், புதிய ஒரு கூர்மை உள்ள ஒரு மிஷினாக நான் உன்னை மாத்த போகிறேன். தயவு செய்து நீ சோர்ந்து போகாத. என்ன மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் சரி, மற்றவங்களுடைய ஒத்துழைப்பு உனக்கு அவசியம் கிடையாது. ஏனென்று சொன்னால் கர்த்தரே உன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய பலனையும் கிருபையும் உனக்கு கர்த்தர் இன்றைக்கு இந்த புதிய நாளில கொடுக்கிறார். என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, நோ வரி. இனிமேல் இங்க மற்றவங்களுடைய ஒரு ஒத்துழைப்பு, மற்றவங்களுடைய ஒரு என்ன சொல்றது, ஒரு உதவி செய்யுங்க வாங்க அப்படின்லாம் இல்லைங்க. உங்களுக்கு நீங்களே உதவி செய்ய கொள்ளும்படிக்கு, உங்களுக்கு வரக்கூடிய போராட்டங்களை நீங்களே மேற்கொள்ளும்படி, உங்களுக்கு வரக்கூடிய பாடுகளை நீங்களே உடைச்சி அப்படியே போடுறதுக்கு உங்களையே கர்த்தர் மிஷினாக மாத்துறா. புதிய பலத்தை கொடுக்குறாரா, புதிய கூர்மையுள்ள நாணத்தை கர்த்தர் கொடுப்பார். பைபிள் சொல்லுது கூர்மையான பற்கள் கொடுக்குறேன்னு. ஆனா அது கூர்மையான நானும், கூர்மையான பலன், ஒரு புதிய மாற்றம் இன்றைக்கு இந்த புதிய நாளில கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். சோ பீ ரெடி. எல்லா போராட்டத்தையும் நீங்களே ஜெயிக்க போறீங்க, எல்லா கஷ்டத்தையும் நீங்களே அடிச்சு உடைக்க போறீங்க, எல்லா விதமான பள்ளம் மேடுகளை நீங்களே தாண்ட போறீங்க. என்ன மாதிரி தடைகள் வந்தாலும் எல்லா தடைகளை உடைச்சி நீங்க மாற்றம் சுகமாக வாழ போறீங்க. யாருடைய தயவு உங்களுக்கு அவசியம் இல்ல, கர்த்தருடைய தயவு உங்களுக்கு இருக்கு. கர்த்தர் உங்களை இன்னைக்கு இந்த புதிய நாள் ஒரு பெரிய பெரிய பலசாலியாக, பெரிய பெரிய ஒரு தைரியசாலியாக கர்த்தர் மாத்துறார். சரிங்களா? கவலைப்படாதீங்க. இனிமேல போராட்டம் இல்ல, வேணாம் நினைக்காதீங்க. போராட்டம் வரட்டும். அந்த போராட்டத்தை ஜெயிக்கிற வல்லமையை கர்த்தர் எனக்கு கொடுக்கிறான்னு சொல்லி நம்புங்க. இந்த புதிய நாள்ல பெரிய நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். ஏன் இந்த வார்த்தை சொன்னார் தெரியுமா? மனிதர்கள்ட்ட ஒரு காரியம் இருக்கு, நீங்க கெஞ்சினா அவங்க மிஞ்சுவாங்க, நீங்க மிஞ்சினா அவங்க கெஞ்சுவாங்க. சோ நீங்க தாழ்ந்து போகும்போது அநேக காரியங்கள் இருக்கும். ஆனா இனிமேல்லாம் அப்படி கிடையாது. எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய வல்லமை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். பிசாசு கொடுக்கிற தொல்லையும் சரி, மனிதர்கள் கொடுக்கிற எல்லா காரியங்கள், போராட்டங்கள், கடன்கள், கஷ்டங்கள் எதனா இருக்கட்டுங்க, நீங்களே ஜெயிச்சு வர போறீங்க. அப்படிப்பட்ட ஒரு பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. பரலோக பிதாவே, என் அன்பின் வார்த்தைக்கு நன்றி சுவாமி. எத்தனை பெரியவர் நீர்.
நாள் முழுவதும் என்னை நடத்தி இன்னொரு நாளை கொடுத்திருப்பீங்க அப்பா, உங்களை ஆராதிக்க கோடான கொடி ஸ்தோத்திரம். கொடுத்த அன்பின் வார்த்தைக்கு நன்றி. நீங்க பலனா இருக்கிறதுனால நாங்க வாழ்கிறோம். இதை கேட்ட யாவரையும் கூட நீங்க ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ராஜா, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக, ஆமேன். இதிலிருந்து நீங்க புதிய பலன் பெற போறீங்க. இனிலிருந்து புதிய போராட்டங்களுக்கு தயாராகுங்க. ஆனா ஒண்ணு, எத்தனை போராட்டம் வரட்டும், ஆனா எல்லா போராட்டத்தையும் நீ மட்டும் தான் ஜெயிப்ப என்று சொன்னால் கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். அதுவரைக்கும் என் அன்பு ரட்சகராக இயேசு கிறிஸ்து உங்களோட கூட இருப்பாராக, ஆமேன்.